பக்த விஜயத்தில் அதுபோல பிராச்சீனமான புராதனமான சரித்திரம்னா ஜெயதேவருடைய சரித்திரம். ஒவ்வொரு பக்தாலும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் உள்ள மூர்த்தியை ஆசிரியிச்சு தான் பக்தி பண்ணியிருக்கு. பாரத தேசத்தில் எத்தனையோ க்ஷேத்திரங்கள், பண்டரிபுரம் இருக்கு, பிருந்தாவனம் இருக்கு, உடுப்பி இருக்கு. பிரசித்தமான க்ஷேத்திரத்தில் பிரதானமான க்ஷேத்திரம் ஜெகநாதபுரி, மரத்தினால ஆன திருமேனி. பக்த சரித்திரத்தில் புண்டலீக சரித்திரம் பழமையான சரித்திரம், ஒரு 5000 வருஷங்களுக்கு முன்பு உள்ள சரித்திரம். பக்த விஜயத்தில் அதுபோல பிராச்சீனமான புராதனமான சரித்திரம்னா ஜெயதேவருடைய சரித்திரம். 1000 வருஷங்களுக்கு முன்பு உள்ள சரித்திரம், பிராச்சீனமான சரித்திரம். ஒவ்வொரு பக்தாலும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் உள்ள மூர்த்தியை ஆசிரியிச்சு தான் பக்தி பண்ணியிருக்க. ஞானேஸ்வர மகாராஜில் ஆரம்பித்து துகாராம் மகாராஜ் வரையில் நாம் சொல்லக்கூடிய பக்த விஜயத்தில் வரக்கூடிய மகாராஷ்டிர சந்துக்கள் அத்தனை பேரும் பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கனையே பிடிச்செண்டு ஆசிரியிச்சு பக்தி பண்ணி நமக்கும் காண்பிச்சார். பத்ராச்சல ராமதாசர் அப்படின்னு எடுத்துட்டா அவர் ராமரை எடுத்துட்டார். பத்ராச்சல ராமனை முக்கியமாக எடுத்துட்டார். கர்நாடகாவில் அவதாரம் பண்ணின புரந்தரதாசன் முதலிய தாசர்கள் அத்தனை பேரும் பாண்டுரங்கனை பிரதானமாக ஆசிரியிச்சு பக்தி பண்ணினார். அதுபோல ஜெயதேவ சுவாமிகள் அவருடைய இஷ்ட தெய்வம், அவர் ஆசிரியிச்ச ஒரு மூர்த்தின்னா அவர்தான் பூரி ஜெகநாதத்தில் இருக்கக்கூடிய புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெகநாதன். நாத ஹரே ஜெகநாத ஹரே நாத ஹரே ஜெகநாத ஹரே. 12வது அஷ்டபதியில அந்த ஜெகநாதனையே நேரா சம்போதனம் பண்ணி அட்ரஸ் பண்றார். நாத ஹரே ஜெகநாத ஹரே. பாரத தேசத்தில் எத்தனையோ க்ஷேத்திரங்கள், பண்டரிபுரம் இருக்கு, பிருந்தாவனம் இருக்கு, உடுப்பி இருக்கு, பதரிகாசிரமம் பத்ரிநாத் இருக்கு, முக்திநாத் இருக்கு, கேதார்நாத் இருக்கு. இப்படி பிரசித்தமான தமிழ்நாடை தவிர சொல்றேன், தமிழ்நாட்டில் நிறைய க்ஷேத்திரம். பிரசித்தமான க்ஷேத்திரத்தில் பிரதானமான க்ஷேத்திரம் ஜெகநாதபுரி. ஜெகநாதபுரி அப்படிங்கிறது தான் நாம் மாற்றி சொல்கிறோம், பூரி ஜெகநாத்னு சொல்கிறோம். அந்த ஊருக்கு பெயர் ஜெகநாதபுரி. புரின்னா பட்டணம், ஊர். துவாரகாபுரி, மதுராபுரி, மாயாபுரி, அவந்திகாபுரி, அதுபோல ஜெகநாதபுரி. அதை நம்ம மாற்றி பூரி ஜெகநாத்னு சொல்கிறோம். அங்கே இருக்கிற மூர்த்தி பெரிய மூர்த்தி. தாரு ரூப முராரிகி, மரத்தினால ஆன திருமேனி. இப்போ சமீபத்தில் தான் நமக்கு போகிறதுக்கு அவகாசமே இல்லாமல் போயிடுது. முன்னெல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பூரி ஜெகநாத். ஜெகநாதனுடைய சன்னிதானத்திலேயே கீத கோவிந்த காவியம், இந்த அஷ்டபதி தினம் 24 அஷ்டபதி ஜெகநாதன் சன்னிதானத்திலேயே பாடினோம் 20 வருஷம் முன்னாடி. இப்போ சாத்தியம் இல்லை. அன்றைக்கி இடம் கொடுத்தா இன்றைக்கி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இடம் கிடைக்காது. 20 வருஷம் முன்னாடி அதுதான் ஜெகநாதர்னா இங்கே உட்காந்து ஒரு 200 பேர் பாடினோம். 24 அஷ்டபதி தினசரி இதுபோல் 7 நாள் பண்ணி.
அந்த ஜெகநாதனை தான் இஷ்ட தெய்வமாக வச்சு ஜெயதேவ சுவாமிகள் கீதகோவிந்த காவியம் அப்படி இன்னொரு காவியம் பண்ணி அதுக்கு நாம் அஷ்டபதினு சொல்லுவோம். அதை ஜெகநாதனுக்கு சமர்ப்பணம் பண்ண. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.